ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். நம்ம வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டு ஒவ்வொரு மாவட்டம் தோறுமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த தொகுதியில் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றாங்க, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யாரு உத்தேசக்கல வேட்பாளர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் எஸ்ஆர் படித்தின் மூலியமா எத்தனை வாக்காளர் நீக்கப்பட்டுள்ள இதெல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு மாவட்டம் வரையா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதில் நம்ம பார்க்கக்கூடியதுன்னா கடலூர் மாவட்டம். ஸோ கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகள் இருக்கு. அந்த 9 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு திட்டக்குடி, விருத்தாசலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம் மற்றும் காட்டுமன்னார்கோவில், இதுல 9 தொகுதிகளை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி. 2016 ஆண்டு திமுகவை சேர்ந்த CV கணேசன் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் அதே CV கணேசன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். திட்டக்குடி தொகுதியில் இதுவரை 3 முறை தேர்தல் நடந்துள்ளது. அந்த 3 முறையில ஒரு முறை தேமுதிக, 2 முறை திமுக வென்றுள்ளது. 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் டிராஃப்ட் படி 2,06,770 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இப்போ உங்களுக்கு திட்டக்குடி தொகுதியில் 15,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேசக்கல வேட்பாளர்கள் டிஎம்கேல CV கணேசன் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மீது போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல தடா பெரியசாமி போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில தமிழழகன் கடலூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் போட்டியிட விரும்புகிறார். திட்டக்குடி தொகுதியின் வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், பிள்ளைமார், முதலியார். ஸோ திட்டக்குடி தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. அடுத்த சட்டமன்ற தொகுதி விருத்தாசலம். விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் PT கலைச்செல்வன் அதிமுக சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு தேர்தலில் MRR ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் சேர்ந்தவர் வெற்றி பெற்றார். தற்போது சிட்டிங் எம்எல்ஏ MRR ராதாகிருஷ்ணன். விருத்தாசலம் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அதிக முறை 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை திமுக வென்றுள்ளது, 2 முறை தேமுதிக வென்றுள்ளது, 1 முறை பாமக வென்றுள்ளது, 1 முறை ஜனதா தளம் வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,59,236 வாக்காளர் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,37,836 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இப்போ விருத்தாசலம் தொகுதியில் மட்டும் 21,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேசக்கல வேட்பாளர்கள் டிஎம்கேல வேலுப்பிள்ளை ஒன்றிய செயலாளர், முருகதாஸ் நகராட்சி சேர்மன், கணேஷ்குமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். காங்கிரஸ்ல ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார் சிட்டிங் எம்எல்ஏ. ஏடிஎம்கேல BRC செந்தில்குமார், அருளழகன் விரும்புகிறார்கள். வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், உடையார், பிள்ளைமார், முதலியார். ஸோ இந்த விருத்தாசலம் தொகுதியை பொறுத்தளவு 2 பேருமே சமபலமா இருக்காங்க. ADMK DMK 2 பேருமே சமபலமா இருக்காங்க. இப்போ மேலும் பார்த்தீங்கன்னா தேமுதிக DMK பக்கம் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி வலுவா இருக்கலாம். மேபி இந்த தொகுதி DMDK ஒதுக்கப்படலாம். சட்டமன்ற தொகுதி நெய்வேலி. 2026 ஆண்டு சபா ராஜேந்திரன் திமுக சேர்ந்து வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு மீண்டும் சபா ராஜேந்திரன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். நெய்வேலி தொகுதியில் நடந்த 3 தேர்தலில் 1 முறை அதிமுக, 2 முறை திமுக வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,04,115 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 1,89,024 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். நெய்வேலி தொகுதியை பொறுத்தளவு 15,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். நெய்வேலி தொகுதி உத்தேசக்கல வேட்பாளர்கள் டிஎம்கேல சபா ராஜேந்திரன் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். புகழேந்தி முன்னாள் நகராட்சி செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். தமிழர் பல உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தற்போது அவர் பன்ருட்டி சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார். ஸோ அவரும் மீண்டும் நெய்வேலி தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சொரத்தூர் ராஜேந்திரன் MBS சிவசுப்ரமணியன் போட்டியிட விரும்புகிறார்கள். நெய்வேலி தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், நாயுடு, உடையார், முதலியார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு நெய்வேலி தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு ஏடிஎம்கே சேர்ந்த சத்யா பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். பன்ருட்டி தொகுதியில் நடந்த தேர்தலில் 4 முறை அதிமுக, 4 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை பாமக வென்றுள்ளது, 1 முறை தேமுதிக வென்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,53,855 வாக்குகள் இருந்தன. 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,40,48 வாக்குகள் தற்போது உள்ளன.
பண்ருட்டி தொகுதியை பொறுத்தளவு 13,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தற்போது எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். பண்ருட்டி தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கேல ராஜேந்திரன் வெங்கட்ராமன் போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் MC சம்பத் போட்டியிட விரும்புகிறார். சத்யா பன்னீர்செல்வம் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். மோகன் நகர செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். பண்ருட்டி தொகுதியின் வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், செட்டியார், முதலியார், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் உள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தளவு பண்ருட்டி தொகுதியை பொறுத்தளவு 2 பேருமே சமபலமாக உள்ளனர். ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே சமபலமாக இருக்காங்க. ஸோ வரக்கூடிய தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் செய்யக்கூடிய ஒர்க் எப்படி இருக்கு, ஸோ அவங்களுடைய கேம்பெயின் எப்படி இருக்குது, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் இந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறுவதை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து சட்டமன்ற தொகுதி கடலூர். 2016ஆம் ஆண்டு MC சம்பத் அதிமுக சேர்ந்த வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு கே ஐயப்பன் திமுக சேர்ந்த கே ஐயப்பன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். கடலூர் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் 7 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,46,004 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,21,152 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். கடலூர் தொகுதியில் 24,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். கடலூர் தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல டாக்டர் பிரவீன் சன் ஆஃப் ஐயப்பன் சிட்டிங் எம்எல்ஏ ஐயப்பன் அவருடைய சன் போட்டியிட விரும்புகிறார். புகழேந்தி எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ராஜா நகர செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர் MC சம்பத் போட்டியிட விரும்புகிறார். CKS கார்த்திகேயன் போட்டியிட விரும்புகிறார். சேவல்குமார் போட்டியிட விரும்புகிறார். கடலூர் தொகுதியின் வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், மீனவர்கள், முதலியார், செட்டியார், கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். கடலூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. அடுத்து குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி. 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். தற்போது 2021ஆம் ஆண்டு மீண்டும் MRK பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று தற்போது அமைச்சராக உள்ளார். சிட்டிங் எம்எல்ஏ. குறிஞ்சிப்பாடி தொகுதியில் 10 முறை திமுக வென்றுள்ளது, 4 முறை அதிமுக வென்றுள்ளது இதுவரை. இந்த தொகுதியில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,52,161 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் நிலவரப்படி 2,36,297 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் 15,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஆர் படிவத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். குறிஞ்சிப்பாடி தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல மீண்டும் MRK பன்னீர்செல்வம் போட்டியிட விரும்புகிறார். கதிரவன் அவரோட சன் MRK பன்னீர்செல்வரோட மகன் கதிரவன் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல சோரத்தூர் ராஜேந்திரன், செல்வி ராமஜம் எம்எல்ஏ கோவிந்தராஜு போட்டியிட விரும்புகின்றனர். குறிஞ்சிப்பாடி தொகுதியில் வாக்கு வங்கி வன்னியர், ஆதிதிராவிடர், நாயுடு, மீனவர்கள், முதலியார், செட்டியார். குறிஞ்சிப்பாடி தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரப்படி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக அமைந்துள்ளது. சட்டமன்ற தொகுதி புவனகிரி. 2016ஆம் ஆண்டு துரை கே சரவணன் திமுக சேர்ந்த வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த அருண்மொழித்தேவன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். புவனகிரி தொகுதியில் 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை சுயேட்சை, 1 முறை IUML இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் வென்றுள்ளது, 1 முறை INL வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,56,701 வாக்குகள் இருந்தன. 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,30,968 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். புவனகிரி தொகுதியில் எஸ்ஆர் படிவத்தின் மூலமா 25,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். புவனகிரி தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல MRK பன்னீர்செல்வம் போட்டியிட விரும்புகிறார். அவருடைய மகன் கதிரவன் போட்டியிட விரும்புகிறார். துரைக்கி சரவணன் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல அருண்மொழித்தேவன் MLA சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். செல்வி ராமஜெயம் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். புவனகிரி தொகுதியில் வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், யாதவர், முதலியார், செட்டியார், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள். தற்போதைய நிலவரப்படி புவனகிரி தொகுதி 2 சம பலம் வாய்ந்துள்ளதாக உள்ளது அதிமுக திமுகவுக்கு. இருந்தாலும் இந்த தொகுதி உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு ஏடிஎம்கே வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சட்டமன்ற தொகுதி சிதம்பரம். 2016ஆம் ஆண்டு KA பாண்டியன், 2021ஆம் ஆண்டு மீண்டும் KA பாண்டியன் அதிமுக சேர்ந்து வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏயாக அமர்ந்துள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அதிகபட்சமாக 5 முறை அதிமுக வென்றுள்ளது, 4 முறை திமுக வென்றுள்ளது, 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸ், 1 முறை இந்திய தேசிய காங்கிரஸ், 1 முறை CPIM வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,50,032 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,29,136 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். சிதம்பரம் தொகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஐஆர் படிவத்தின் மூலமா நீக்கப்பட்டுள்ளனர். சிதம்பரம் தொகுதியின் உத்தேச கள வேட்பாளர் டிஎம்கேல கதிரவன்
மினிஸ்டர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட பையன் எங்க போட்டியிட விரும்புகிறார். துரைக்கி சரவணன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல கே பாண்டியன் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். குமார் எம்எஸ்என் குமார் போட்டியிட விரும்புகிறார். செந்தில்குமார் போட்டியிட விரும்புகிறார். சிதம்பரம் தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர், பட்டியல் சமூகத்தினர், முதலியார், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள். இந்த தொகுதியை பொறுத்தளவு அதே சமபலம் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் சமபலம் வாய்ந்த தொகுதியாக இது உள்ளது. வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய ஒர்க் அவுட்டை பொறுத்து கண்டிப்பாக இந்த தொகுதியை வெற்றி மாறுபடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தற்போது நிலவரக்கூடிய அதிமுக இந்த தொகுதி சாதகமாக உள்ளது. அடுத்து சட்டமன்ற தொகுதி காட்டுமன்னார் கோவில். காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதி. 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த என் முருகுமாறன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு விசிகேவை சேர்ந்த சிந்தனை செல்வன் வெற்றி பெற்று தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமர்ந்துள்ளார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்தளவு இதுவரை திமுக 4 முறை அதிகமாக வென்றுள்ளது. விசிக 2 முறை வென்றுள்ளது. அதிமுக 2 முறை வென்றுள்ளது. இந்திய தேசிய காங்கிரஸ் 1 முறை வென்றுள்ளது. சுயேட்சை 1 முறை வென்றுள்ளது. காங்கிரஸ் சனநாயகர் பேரவை 1 முறை வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 2,35,514 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் டிராப்ட் மூலம் 2,24,565 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்தளவு 10,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் எஸ்ஐஆர் படித்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர்கள் விசிகேல சிந்தனை செல்வன் சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். டிஎம்கேல கணேசமூர்த்தி போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல முருகுமாறன் எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். எம்ஜிஆர் தாசன் போட்டியிட விரும்புகிறார். காட்டுமன்னார் கோவில் வாக்கு வங்கி பட்டியல் சமூகத்தினர், வன்னியர், முதலியார். காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்தளவு பிசிகே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியாக உள்ளது. இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே சமபலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இந்த தொகுதி கருதப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக உள்ளது. இந்த காணொலியில நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதியில் பார்த்தோம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதியில் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டக்குடி, விருத்தாசலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில். இந்த 9 தொகுதியில் நம்ம பார்த்தோம். இந்த தொகுதியில ஏற்கனவே யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள், தற்போது யார் வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறார்கள், அடுத்து வரக்கூடிய தேர்தலில் யாரும் உத்தேச கள வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலும் எஸ்ஆர் படிவத்தின் மூலியமா எத்தனை வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.